ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு குயின் கேக்ஸ். இன்றைக்கி வந்து 2 பியூட்டிஃபுல்லான கேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேக்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ராயிங் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒன்று இது பண்ணுறோன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த ஒரு ட்ராயிங் தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடு. எஸ், அந்த வீட்டை வந்து நம்ம கேக்கில் கொண்டு வர போகிறோம் இன்றைக்கி. கஸ்டமர் வந்து வீடு கட்டி 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுனால நம்மக்கிட்ட இந்த கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டையே வந்து கேக்காக மாற்றிட்டேன். இந்த கேக் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கு இந்த கேக் செய்யும்போது ரொம்பவே ஆர்வமாக இந்த கேக்கை நான் செய்ய இறங்கிட்டேன். இந்த கேக்கில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணதுனால வந்து இந்த கேக் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. இதோட ஃபைனல் அவுட்புட் நீங்களே பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான க்ரியேட்டிவான கேக்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுற எல்லா கேக்குமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட கேக் எல்லாமே அவ்வளோ ப்ரீமியமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கேக் வந்து எல்லாமே பண்ணி முடித்தோன்னே இதுக்கு ஒரு கதவுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? கதவை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு ஃபாண்டன்ட் ஒர்க்கில் தான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கை நான் அப்படியே இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்க்கும்போதும் இவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருந்தது இந்த கேக்கு நேரில் பார்க்கும்போது. அதே மாதிரி கஸ்டமருக்கும் இந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களோட மெசேஜும் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து ஒரு 1/2 kg சாக்லேட் கேக்கு தான். இந்த கேக் வந்து கஸ்டமரே வந்து நம்மளுக்கு ஒரு பிக் சென்ட் பண்ணி எங்களுக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஃபிகர்ஸ்லாம் வந்து இந்த கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதில் வந்து இதுலேயும் பர்பிள் கலர் க்ரீம் வச்சு தான் நம்ம டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டோம், நாசல் வச்சு. இதில் வந்து 3 ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை ஆட் பண்ணியும் இந்த கேக் செஞ்சுருந்தோம். நான் அதையும் லாஸ்ட்டாக பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கே. இந்த 2 கேக்கில் எந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.